ஆமா, அந்த பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு ஏதாவது உங்க வீட்டுக்காரர் சொன்னாராமா? ஆமாம்மா. ஓ, பணத்தை பத்தியும் ஏதோ பேர் சொன்னாரு. அத பத்தியும் போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு மேடம் இருந்தாரு. இந்தாங்க டாக்டர் இந்த மருந்து வாங்கி வர சொன்னாங்க. சரிங்க. ரெமோ மேடம். யோ, இப்ப ஏன் அவளை கூப்பிடுற? முன்னாடியே தெரியுமா உனக்கு? அதான் அன்னைக்கு நம்ம இங்க தானே அவங்கள பார்த்தோம். அன்னைக்கு பார்த்ததுமே அவங்களுக்கு ரெமோன்னு பேரு வச்சுட்டேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அந்த பணத்தை பத்தியும் பேரை பத்தியும் அந்த சேர்மதர போலீஸ் கிட்ட சொல்லிட்டானா இல்லையான்னு முழுசா சொல்லாம இவ பாதிலேயே முழுங்கிட்டு போயிட்டா. எனக்கு இங்க திக்கு திக்குன்னு இருக்கு. சேர்மதுரைய பார்த்து எப்படி பேச போறேன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ நர்ஸுக்கு செல்ல பேர் வச்சுக்கிட்டு இருக்கியா? சேர்மதுரை கண்ணு முடிச்சதும் வாக்குமூலம் வாங்கிடணும். நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அத்தை, என்னய்யா? அங்க பாருங்க நம்ம ஏமா வராரு. ஐயோ, நம்மள பார்த்து தொலைச்சிட்டானு உடனே விரட்டி அடிப்பானே. யோ, போய் ஒளிஞ்சுக்கலாம் வா. அந்த வார்டு தானே? அங்கதான் சார். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங். சேர்மதுரை உடல்நலத்துல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்பப்ப சுயநினைவு வந்து போகுது, ஆனா ஸ்டேபிளா இல்ல. அதான் இப்ப பிரச்சனை. பட் ரெக்கவர் ஆயிடுவார்னு நம்புறோம். அத்தை, சேர்மதுரை மட்டும் நம்மள பத்தி சொன்னா அவ்வளவுதான். நம்ம கதை கண்டல். நாங்க அவரை பார்க்கலாமா? போய் பாருங்க. இப்ப கூட கண்ணு முடிச்சிட்டு தான் இருக்காரு. போய் பாருங்க. Okay, thank you, வரட்டுமா? யோ, வாயா, என்ன சொல்றான்னு போய் ஒட்டு கேட்போம். வா. சேர்மதுரை, சேர்மதுரை. சேர்மதுரை, என்ன தெரியுதா? தெரியுது. 15 கோடி பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? சொல்லுங்க, அந்த பணத்தை மறைச்சு தானே வச்சிருக்கீங்க? எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ரெட் ஹில்ஸ். ரெட் ஹில்ஸ். அப்புறம் ரெட் ஹில்ஸ்ல இருந்து கும்முடி பூண்டி போற வழியில 4 கிலோமீட்டர் தாண்டி போனா அங்க ஒரு சின்ன கோயில் இருக்கும். சொல்லுங்க. அங்க இருந்து 2 பர்லாங் போனா ஒரு டாபி காணா வரும். சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னும் 2 பர்லாங் போனா போனா ஒரு ஓலை குடிசை வரும். அதுக்கு முன்னாடி ஓலை குடிசைக்கு முன்னாடி ரெண்டு புங்க மரம் இருக்கும். 2 புங்க மரமா? அந்த குடிசைக்கு பக்கத்துல தான் மண்ணை தோண்டி புதைச்சி வச்சிருக்கேன் சார். கிருஷ்ணா சார் அடைச்சு வச்சிருந்த இடத்துல இருந்து ஹைவேஸுக்கு போற ரூட்ல தான் இந்த இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இவர் சொல்ற சில அடையாளங்கள்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய் ஒரு கட் ரோட்ல தப்பா போய் திரும்பணும். அந்த நேரத்துல தான் இவங்க பணத்தை புதைச்சு வச்சிருக்காங்க. சரி வாங்க, உங்களை ஸ்டேஷன்ல விட்டுட்டு நான் கிருஷ்ண மாமா பசங்களை கூட்டு போறேன் சார். இப்போதைக்கு இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க சார். போச்சு போச்சு, அத்தனை பணமும் அநியாயமா போச்சு அத்தை. யோ, பணம் போய் தொலைதியா. நாம தான் சொல்லி கொடுத்தோம்னு நம்ம பேரை சொல்லாம போனானே, அது வரைக்கும் தப்புச்சோம்னு நினைச்சுக்கோ. அடுத்த வேலையை போய் பாப்போம் மாப்ள. அத்தை, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க.
இப்போதைக்கு பணம் எங்க இருக்குன்றது மட்டும் தான் விசாரிச்சிருக்காங்க. பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மத்ததெல்லாம் வந்து விசாரிப்பாரு. அப்ப சொல்லுவாரு நம்ம பேரை. ஐயோ என்ன அது, நீ வேற பயமுறுத்திக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம என்னையா பண்றது? எப்படியாவது அந்தாலும் பார்த்து கையில கால்ல விழுந்தாவது எங்க பேரை சொல்லாதன்னு கெஞ்சி வாத்த வாங்கத்த. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நில்லுங்கம்மா, நில்லுங்க. உங்களதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காருல்ல. போங்க போங்க. ஐயா ஒரு முக்கியமான வேலை 5-10 கூட வாங்கி. லஞ்சமா போட்டேன்னா போங்க. இந்த பக்கம் வந்தா தொலைச்சிருவேன், தொலைச்சி. சார் போறோம். சார் வாங்க மிஸ்டர் சிவராமன். திரும்பவும் உங்களை இந்த சீட்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நாங்க எல்லாரும் அரை உசுரா தான் சார் இருந்தோம். வீட்டுக்கு போக கூட பிடிக்கல. நீங்க வீடு திரும்புற வரைக்கும் ஆபீஸ் எல்லாம் பூட்டிட்டு எல்லாரும் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா ஐயாவு சார் தான் எப்பவும் போல ஆபீஸ் நடக்கணும்னு சொன்னாரு. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் என்னோட நன்றி. நான் சம்பாதிச்ச எதுவுமே என் சொத்து இல்ல. நீங்க எல்லாம் தான் என்னோட சொத்து. ஐயாவும் இன்னும் வரலையா? சார் அவர் நேரமே வந்துட்டாரு சார். ஏதோ கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காரு. நான் போய் வர சொல்லட்டுமா சார்? வேண்டாம் வேண்டாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரே வருவாரு. சரி, இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் நீங்க பார்த்து கையெழுத்து போட வேண்டிய லெட்டர், செக்கு, அப்ரூவ் பண்ண வேண்டிய கொட்டேஷன் எல்லாமே இதுல இருக்கு சார். நீங்களும் வரல, நடராஜ் சாரும் வரல, அதனால நிறைய பெண்டிங் இருக்கு சார். அப்படியா? சரி கொடுங்க சார். நான் பார்த்துட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். வாடா. தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் சுத்தி சுத்தி சலிச்சு போய் நொடி கணக்குல கெடு வச்சு மரணத்தையும் சந்திச்சுட்டு திரும்ப வந்து இங்க உக்காந்து ஒன்னு பாக்குறேன்டா. எனக்கு என்னமோ புது ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான்டா தோணுது. என்னடா உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ ஒண்ணு குறையுது. நீ வழக்கமான ஐயாவும் இல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். உன்னை நான் எத்தனை வருஷமா பாக்குறேன், எனக்கு தெரியாதா? ஏதோ ஒண்ணு சரியில்லை. இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீடைல்ஸ், எல்லா விவரமும் இருக்கு. இது கம்பெனியோட செக் புக்ஸ், இது வண்டிகளோட டாக்ஸ் டீடைல்ஸ், இது ஸ்டேட்மெண்ட் லெட்ஜர் நேற்று வரையும் எழுதியாச்சு. அப்புறம் இது இடத்தோட டாக்குமெண்ட்ஸு, வண்டிகளோட ஆர்சி புக் டீட்டெயில்ஸ் இருக்கு. சில கம்பெனிகளோட அக்ரிமெண்ட் போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் இது வண்டிகளோட ஒரிஜினல் ஆர்சி புக் இருக்கிற ஹீரோ சாவி. அப்புறம் கையிருப்பு
14,831 ரூபாய் இருக்கு. என்னடா இதெல்லாம்? என்கிட்ட இருந்த பொறுப்புகள் இவ்வளவுதான்டா. எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்தாடா, என்னது? படிச்சு பாரு. ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கீங்க. மிஸ்டர் ஐயாவு, நீங்க எடுத்த முடிவுல உறுதியா இருக்கீங்களா? இல்ல நான் ஏத்துக்க முடியாதுன்னா உங்க முடிவை மாத்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லடா, என்னை விட்டுடுறா, நான் போயிடுறேன். ஓகே, நீங்க நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க. உங்களை தடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க கிளம்புங்க. ஐம் சாரி, ஒரு நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கம்பெனி மூட போற விஷயத்த சொல்லிடுறேன். இந்தாங்க, உங்க கையாலேயே பூட்டிட்டு போயிடுங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இந்த தொழில் எனக்கு கத்து கொடுத்தது, இந்த சேர்ல என்ன உட்கார வச்சது நீ. நீ இல்லைன்னா இந்த தொழிலே எனக்கு வேண்டாம். டேய், இனிமேல் நான் இங்க இருந்தா சரியா வராதுடா. நான் உன்னை தடுக்கவே இல்லடா, தடுக்கவே இல்லையே. நீ ஒரு முடிவு எடுத்திருக்க. அதே மாதிரி நீ இல்லாம இந்த கம்பெனியை நான் நடத்த மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் உன் முடிவை ஏத்துக்கிட்ட மாதிரி நீ என்னோட முடிவை ஏத்துக்க. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். வேணாண்டா, இப்படிலாம் என்ன லாக் பண்ணாதடா. நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலையேடா. ஸ்டேரிங்க பிடிக்க சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு உன்னோட உழைப்பு, திறமை அதுதான்டா உன்னை உயர வச்சுது. என்னால உன் குடும்பத்துக்கு நிறைய சிக்கல் வந்துச்சுடா. இனிமேல் அப்படி நடக்க வேணாண்டா. என்ன சிக்கல் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏய், என்னால தாண்டா உனக்கு உன் சம்பந்திக்கு சண்டை வந்தது. நீ வீட்டை விட்டு போனது, அவந்திகாவுக்கும் நடராஜுக்கு பிரச்சனை வந்தது. இது எல்லாத்துக்கும் நான் தாண்டா காரணம். சொல்லுடா, ஏன் நிப்பாட்டிட்ட? வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன உன் மேனேஜரா மட்டும் தாண்டா பாக்குறாங்க. அவங்க அப்படி நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க அப்படி இருக்கிறது தான் நல்லது. பிரச்சனை என்னன்னா, எனக்கும் அப்படி நடந்துக்க தெரியல, உனக்கும் அப்படி நடந்துக்க தெரியல. என் சொந்தம், என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி நீ ஏன்டா வருத்தப்படணும்? நானோ இல்ல உமாவோ இல்ல என் பிள்ளைங்களோ என்னைக்காவது உன்னை வித்தியாசமா நடத்திருக்கமா? அண்ணன் அண்ணனு உமா உன்னை வெறும் வார்த்தைக்காக சொல்லலையடா. சொந்த அண்ணனா தானே நினைக்கிறா. என் பசங்களும் உன்னை சொந்த தாய் மாமனா தானே நினைக்கிறாங்க. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லடா, நான் சொல்றது உனக்கு புரியல. உமாவும் பசங்களும் என்ன உண்மையான சொந்தமா தான் நினைக்கிறாங்க. அது அப்படி நினைக்கிறதாண்டா பிரச்சனையே. சத்தியமா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. அது குடும்பம் வளரும் போது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு விலகிக்கணும். உன் சம்பந்திக்கும் மருமகளுக்கும் நான் வெறும் மேனேஜர் தான். ஆனா உன் குடும்ப பிரச்சனையில
நான் தலையிறது அவங்களுக்கு பிடிக்கல, அது நியாயம் தானே. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல, அப்படியே பொங்கிடுறேன். நான் வெறும் மேனேஜர் தான், உன் குடும்ப விவகாரத்துல தலையிறது தப்பு தான். நிறுத்து. நீ நானும் எந்த அளவுக்கு பழகணும், எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கலான்னு தீர்மானிக்கிறதுக்கு உன்னை என்னை தவிர வேற யாருக்கட அதிகாரம் இருக்கு? இப்ப வந்த சம்பந்திக்கும் மருமகளுக்கெல்லாம் கோடீஸ்வர கிருஷ்ணனை தான் தெரியும். ஆனா கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்த கிருஷ்ணனை கை தூக்கி விட்டது இதோ இந்த நண்பன் தான்டா. கிருஷ்ணா, இந்த நண்பன் தான். அவனுக்கு எல்லை இதுதான் யார் சொன்னாலும் அந்த உறவனை தூக்கி போட்டுடுவேன். அது என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, என் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி. டேய், நீ சொல்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, நல்லா தெரியும்டா. அது போதும்டா. இப்போ உன் சம்பந்தி குடும்பத்தை பகைச்சிக்கிட்ட மாதிரி இன்னொரு தடவை உனக்கு வேண்டியவங்க யாரையும் பகைச்சிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் போறேன். டேய், சம்பந்திக்கு பணம் கொடுக்காத நீ தான் சொன்ன. அது தப்பு இல்ல, அது தப்பு இல்லடா. நீ சந்தேகப்பட்ட மாதிரி இது எல்லாத்துக்கும் விநாயக மாமா தானே காரணம். சம்பந்தியே வீடு தேடி வந்து நீங்க அந்த நேரத்தில் எடுத்த முடிவு தான் சரி, நான் செஞ்சது தப்புதான்னு மன்னிப்பு கேட்டு போயிட்டாரா? அதுக்கு என்ன சொல்ற? சொல்லுடா. நடந்த சிக்கலுக்கு சம்பந்தியோட அவசர புத்தியும் அவந்திகாவோட ஆணவமும் தாண்டா காரணம். நீ சொல்லாம இருந்திருந்தா அந்த பணத்தை நான் சம்பந்தி கிட்ட கொடுத்திருப்பேன். அவரும் கப்பல்ல போட்டு எல்லாத்தையும் தொலைச்சிருப்பாரு. அப்ப கூட பணமும் போய் ரெண்டு குடும்பத்துக்கும் தீராத பகையும் வந்திருக்கும். விநாயக மாமா என்ன நினைச்சாரோ அது நடந்திருக்கும்டா. அது நடக்காம தடுத்தவன் நீதானடா. போன பணத்தை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நஷ்டமா இருந்தா அதை யாரா தருவாங்க? சொல்லு. டேய், உன் இடத்துக்கு என்ன ஆளா கிடைக்க மாட்டான். எவனை வேணா வேலைக்கு வச்சுக்கலாம்டா. 2-3 டிகிரி படிச்சவன், டை கட்டினவன், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவன் எவனை வேணா வச்சுக்கலாம். ஆனா மூஞ்சிக்கு நேர தப்புன்னு சொல்ற ஒரு ஆள் கிடைக்க மாட்டான்டா. அத என் ஐயாவும் மட்டும் தாண்டா செய்வான். இப்ப கூட சிவராமன் சொன்னாரு, நாங்க எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஆபீஸ பூட்டிட்டு உங்க வீட்டுல வந்து உட்காரலாம்னு நினைச்சோம். ஆனா ஐயாவும் சார் தான் எப்பவும் போல ஆபீஸ் நடக்கணும்னு சொன்னாங்க. நான் இல்லைன்னா என்னோட இடத்துல உட்காந்து கம்பெனி நடத்துறதுக்கு பொண்ணை விட்ட வேற யாரா இருக்காங்க? நான் என்ன கண்ணில் விளக்கண்ணை ஊத்திக்கிட்டா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? நீ சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறேன், நீ சொல்ற ஆளுங்களுக்கு நான் செக் கொடுக்குறேன். அந்த இடத்துக்கு உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லடா, வேற யாரும் இல்ல. ஒன்னு புரிஞ்சுக்கடா, நான் வெறும் முதலாளியா தான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான பொறுப்பை எல்லாம் நீதான்டா பாத்துக்கிற. நீதான் பாத்துக்கிற. டேய், இப்போ நான் சொல்றேன்டா, இப்போ நான் சொல்றேன். நீ போறதுன்னா இந்த கம்பெனியை நீயே பூட்டிட்டு போயிடு. கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் போக மாட்டேன்டா. கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, நான் போக மாட்டேன்டா. கிருஷ்ணா, உயிர் போற பிரச்சனை இருந்தாலும் உன்னையும் கம்பெனி விட்டு போக மாட்டேன்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா, என்ன மன்னிச்சுக்கடா. டேய், நீ என்னோட நண்பன்டா. கிருஷ்ணா, எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.